பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தலிபான் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. யார் இந்த பாகிஸ்தான் தலிபான் என்ற கேள்வி எழுகிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் குட்டி குட்டி தீவிரவாதி அமைப்புகள் நிறைய உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு 13 தீவிரவாத அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் தலிபான் என உருவானது. ஆப்கானிஸ்தான் தலிபானுக்கும் பாகிஸ்தான் தலிபானுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே 50 நாட்கள் முன்னாடி நாம் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் வாஹா எல்லையில், அதாவது பஞ்சாப் அம்ரிஸ்டர் பக்கத்தில் பாகிஸ்தான் பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 61 பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டார்கள். இது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் தலிபான் ஏற்கனவே மிரட்டல் விடுத்திருந்தாங்க. அப்படியே ஒரு 100 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தா அல்-கொய்தா என்ன அறிவித்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு கிளை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். உளவுத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் தாலிபானுக்கும் அல்-கொய்தாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவே நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது பாகிஸ்தான் தாலிபானை பொறுத்தவரை அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்துவது கிடையாது, தாங்கள் புரிந்து கொண்ட வகையில் இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டோ படையின் மீது தாக்குதல் நடத்துவது ஆப்கானிஸ்தானில். இது மட்டும் இல்லாமல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அரசு படை மீதும் தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி வராங்க. ஏற்கனவே இந்தியாவில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது பாகிஸ்தானில் இராணுவ பள்ளிக்கூடம் மீதே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தாலேயே பாகிஸ்தான் தலிபானை கட்டுப்படுத்த முடியாத நிலை என்பதால் இந்தியா முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லை, எல்லை பகுதிகளில் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. உளவு செய்திகளையும் மிக விரைந்து இந்தியாவிற்கு வந்தடையும் வண்ணம் எல்லா உளவு படைகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.